வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பிலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃப்பில் கான்ஸ்டபிள் எஸ்ஐ இதுக்கான தேர்வு அறிவிக்க போகிறாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஆர்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அந்த நியூஸை பார்த்துட்டு ஓகே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேக் நியூஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரிஜினல் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எஸ்ஐ இதுக்கான நோட்டீஸ் அதை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம், அஃபீஷியல் நோட்டீஸ் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2 நாங்கள் அப்டேட் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ஓகேவா. ஆர்பிஎஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ, ஆர்பிஎஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள். இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 ரிலீஸ் பண்ணுவோம். அப்போருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வெப்சைட் வந்து எந்தெந்த வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வெப்சைட் தான். ஓகே, நம்ம சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா RRP-Chennai.gov.in ஓகேவா. இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் இதெல்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஆர்பிஎஃப் அப்ளை பண்ணுவாங்க, இதுதான் அப்ளை பண்ணுவீங்க. ஆர்ஆர்பி தான் தேர்வு கண்டக்ட் பண்ண இருக்காங்க. ஓகேங்களா சார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் கூட. ஓகே, இப்போ நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எழுத முடியும். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ வந்து எழுத முடியும். ஓகேவா. கிட்டத்தட்ட மொத்தம் 4660 வேக்கன்சி கூட பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450க்கு மேலே இருக்குது. ரிமைனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வேக்கன்சிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் தேர்வாக தயாரிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு அப்புறமா இந்த அறிவிப்பு வர இருக்குது. ஏன்னா 2018 இதுக்கான அறிவிப்பு வந்து 2019 தேர்வு கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ 2024 தான் வந்திருக்கு. அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஜாப் ஓகேங்களா. ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஆர்பிஎஃப்பில் கான்ஸ்டபிள் எஸ்ஐ இந்த 2 தேர்வில் உங்களுக்கு எதாவது அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விளக்கத்தை கொடுக்க ரெடியாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறோம். இதே தகுதியில் உங்கள் நண்பர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணி ஓகே ஆர்பிஎஃப்பில் கான்ஸ்டபிள் எஸ்ஐ தேர்வு வந்து வரப்போகுது. அதனால் மிஸ் பண்ணாதீங்க. படிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.